இந்த வெயில் காலத்தில் இப்போ நான் வந்து ஏப்ரல் மாத கடைசியில் நான் இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன். அடுத்து வெயில் காலம் வரப்போகுது. இப்போவே அடுத்து மே மாதம் வரப்போகுது. இப்போவே வெயில் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது, கடுமையாக இருக்குது. வெளியில் போயிட்டு வர்றது இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, உடம்பில் வந்து நீர் வற்றி போகிறது, குளிர்ச்சி இல்லாமல் போகுது. எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் ஒன்றுக்கு வந்து சூடாகவே போகுது, மஞ்சளாகவே போகுது. அப்புறம் சிறுநீரகம் ரொம்ப சூடாகுது. அதனால் சிறுநீர் பகுதி, அந்த சிறுநீர் மண்டலம் என்பது ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் நாம் எப்படி நம்முடைய உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கணும், சிறுநீர் மண்டலத்தையும் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் தினமும் இந்த வெயில் காலம் மட்டும் ஒரு ஏப்ரல் பாதியிலேருந்து ஒரு ஜூன் பாதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 மாதம் நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பாட்டோட தினமும் ஒரு 5 சின்ன வெங்காயம் சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும். சாப்பாட்டோட மத்தியான சாப்பாட்டோட ஏதாவது காய்கறி பொரியல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்கள் உடம்பில் இந்த சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் சூடாக சிறுநீர் வெளியேறுவது, மஞ்சையாக சிறுநீர் வெளியேறுவது, அப்புறம் உடம்பு சூடாக இருப்பது, இதிலிருந்தெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் உங்களை பாதுகாக்கும். சின்ன வெங்காயத்துக்கு அப்படி ஒரு தன்மை, அற்புதமான தன்மை இருக்குது. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுல சின்ன வெங்காயம் அற்புதமாக வேலை செய்யும். சூப்பரான ஒன்று. அது வந்து இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வரம். நீங்கள் வேறு எந்த பழம் வேறு பழமும் சாப்பிடணும் தான், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த வெயில் ரொம்ப கொடூரமானது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மத்தியானம் சாப்பாட்டில் தினமும் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்ணும். நீங்கள் அதை வந்து வேக வச்சு வரட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டா அதில் உள்ள பலன் அந்தளவுக்கு வீரியமாக இருக்காது. அதனால் பச்சையாக சாப்பிட்டா நல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் சூடு அதெல்லாம் இருக்காது. சிறுநீர் மஞ்சள் போகிறதும் இருக்காது. அதோட நீங்கள் 2-3 லிட்டர் தண்ணியும் குடிக்கணும். குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். இந்த சின்ன வெங்காயத்தோட பலன் என்னென்னா, நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. இரவு நேரத்தில் நல்லா தூங்கலாம். அந்த மாதிரி அப்புறம் வந்து நல்ல செரிமான சக்தியை அதிகரிக்கும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி அற்புதமான சளிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த வெயில் காலத்தில் நாம் சாப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு உணவுகளில் வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் சுரைக்காவும் நிறைய எடுத்துக்கோங்க. சுரைக்காய் சூட்டை தணிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் சுரைக்காவை ரொம்ப வேக வைக்காதீங்க. கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் எடுத்துகிட்டு போதும் சாப்பிடுங்க. அல்லது பச்சையாக கூட சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் வந்து கூட்டு வைக்கிறீங்கன்னா ரொம்ப வேக வைக்காதீங்க. ஒரு அரை வேக்காட்டில் அதை எடுத்துகிட்டு சும்மா ஒரு பொரியல் மாதிரி ஒரு கூட்டாக செஞ்சு சாப்பிடலாம். சுரைக்காவும் நல்ல உடம்பு சூடு. இந்த மாதிரி வெயில் காலத்திற்கான உணவு வழக்கத்தையும் மாற்றிக்கணும். காலத்துக்கு தகுந்தாற் போகிற உணவை மாற்றிக்கணும். எல்லா காலத்துலேயும் ஒரே உணவை சாப்பிட்டுட்ருப்பாங்க சிலர். வெயில் காலமாக இருந்தால் என்ன, ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் என்ன, மே மாதமாக இருந்தாலும் சொல்லிட்டு அப்போவும் சிக்கன் சாப்பிட்டுட்ருப்பாங்க, கோழிக்கறி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலநிலைக்கு பொருந்தாமல் சாப்பிட்ற வழக்கம் எப்போ வந்ததுன்னா, இந்த மாதிரி மோசமான உணவுகளை சாப்பிடும்போது தான் இந்த இழிவான உணவுகள், மோசமான உணவுகள், நோய்களை வரவழைக்கிற உணவுகள், அடிமைப்படுத்துகிற உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து பிரியாணி, பழைய சாதம், கேக்கு, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, இந்த பரோட்டா, இந்த மாதிரி உணவுகளை பூரி, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது தான், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுகிற வழக்கம் உடையவர்கள் தான் காலநிலைக்கு தகுந்தாற்போன்று தங்கள் உணவுகளை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே அந்த உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க. அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவங்க அடிமையாகி கிடக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க நல்ல அக்னி நட்சத்திர வெயில் வரும்போது கூட, மே மாதத்தில் வருமே அக்னி நட்சத்திரம், அந்த அக்னி வெயிலில் கூட அவங்க கோழிக்கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. கோழிக்கறி அவ்வளோ சூடு, தூக்கமே வராது. கோழிக்கறி சாப்பிட்டாக்கா அவ்வளோதான், நைட்டெல்லாம் வந்து அவ்வளோ சூடாகிடும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். அப்போ எந்த நேரத்தில் எந்த உணவு சாப்பிட்ணுங்கிறது ஒரு அறிவு, அற்புதமான அறிவு. அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறையை நம்ம மாற்றணும். வெயில் காலம் வந்துருச்சா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு முறையை மாற்றணும். குளிர்ச்சியான உணவுகளை, உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிற உணவுகளை சாப்பிட்ணும். அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம சுதந்திரமாக அந்த உணவு நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் அதிலேருந்து விட்டுட்டு நம்ம இன்னொரு உணவுக்கு போக முடியும். உணவு வந்து நம்மளை சுதந்திரமாக விடணும், சுதந்திரமாக இருக்க செய்யணும். அப்போ தான் நம்ம இந்த உணவை விட்டுட்டு இன்னொரு உணவுக்கு போக முடியும். நம்ம இட்லி, பூரி, பொங்கல், பழைய சாதம், பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வைங்க, பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வைங்க, அது நம்மளை அடிமைப்படுத்தும். அப்போ வந்து உங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் காலநிலை பார்த்து, சரி வெயில் காலம் வந்துருச்சு, இனிமேல் பரோட்டா சாப்பிடக்கூடாது, பரோட்டா வந்து சூடு, இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, சிக்கன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் ஒரு சூடு அப்படின்னு உங்களால் மாற்றிட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் பரோட்டாவுக்கு அடிமையாக கிடக்குறீங்க.
சிக்கன் அதை கோழிக்கறி சாப்பிட்றதுக்கு அடிமையாக கிடக்குறீங்க. வெயில் காலமாவது இந்த காலமாவது எனக்கு சிக்கன் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, பரோட்டா சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, சப்பாத்தி சாப்பிடாமல் இருக்க முடியாது. சப்பாத்தியும் சூடு தான், அப்புறம் பூரியும் சூடு தான். நீங்கள் வெயில் காலமாக இருந்தானே எனக்கு எந்த காலமாக இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, அதுதான் எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்றதுக்கு காரணம். அது மாதிரி மழை காலம் வந்துருச்சா குளிர்காலம் வந்துருச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு முறையை மாற்றணும். நமக்கு வெப்பத்தை தருகிற சூட்டை தருகிற உணவுகளை சாப்பிடணும். ஏன்னா மூக்கடைப்பு வந்துடும். அப்போ போய் நம்ம குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டா மூக்கடைக்கும். அப்போ நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம உடம்பை சூடாக வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வெப்பத்தை தருகிற சூட்டை தருகிற உணவுகளை தேடி போய் சாப்பிடுவோம். கத்திரிக்காயெல்லாம் சூட்டை தருகிற உணவு. அப்படி சூட்டை தருகிற உணவு எதெல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம சாப்பிடுவோம். சில வாழைப்பழம் கூட சூடாக இருக்கும், அது சாப்பிட்டா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாழைப்பழத்தை குளிர்காலத்தில் சாப்பிடணும். சில வாழைப்பழம் நல்ல குளிர்ச்சியானது அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை இந்த வெயில் காலத்தில் சாப்பிடணும். அப்போது இந்த மாதிரியான மாறுதலுக்கு நீங்கள் உணவு முறையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களை உணவு அடிமைப்படுத்துதுன்னா எக்காலத்துக்கு நீங்கள் அதை தான் சாப்பிடுவீங்க. இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டி ஏன் அடிமையாக இருக்கா? அவன் அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி, ஏன் புருஷன் கூட வாழ்கிறான்னா அவள் அடிமையாக இருக்கா. அடிமைத்தனம் என்பது இப்போது இப்போ இந்த பொண்டாட்டியை நம்ம அடித்தோன்னா அவள் நம்மளை விட்டு போயிடுவா, அந்த பயம் ஆணுக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் அவள் அடித்தாலும் ஏன் அடிக்கிறான் ஏன் உதைக்கிறான், அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் அங்கே தான் இருப்பாள், அவள் போக மாட்டாள். அதனால தான் அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அப்படிங்கிற மாதிரி நீ வெயில் அடித்தாலும் சரி இவன் மழை காலம் வந்தாலும் சரி இந்த சிக்கனை கட்டிக்கிட்டு அழாமல் சிக்கனை பிடிச்சிக்குவான் கட்டியாக. மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அரேபியா பாலைவனத்துக்கு போனாலும் சரி அங்கே போனாலும் இவன் சிக்கனை விடவே மாட்டான். அப்படிங்கிற மாதிரி சூடு அவ்வளோ சூடான உணவுகளை அவன் அதுக்கு சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டான். அப்படிங்கும்போது அல்லது அடிமையாயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க அதை மாற்றவே மாட்டாங்க. வெயில் காலமாக இருந்தால் என்ன மழை காலமாக இருந்தால் என்ன எல்லா நாள்கள்லேயும் நம்ம இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. காரணம் அவங்க அடிமையாக இருக்காங்க, அவங்களால விட முடியாது, அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படிங்கிற அடிமைத்தனம் தான் அதற்கு காரணம். அதனால் நம்ம ஒரு உணவை விடணும், ஒரு உணவு முறையை மாற்றணும். காலநிலைக்கு தகுந்தாற்போற உணவு முறையை நம்ம மாற்றணும். வெயில் காலம் வந்துருச்சா டக்குன்னு நம்ம குளிர்ச்சியான உணவுகளுக்கு படிப்படியாக நம்ம தயாராகிடணும். வெயில் காலத்தை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகிடணும். தண்ணி குடிக்கிற வழக்கத்தை 3 லிட்டராக மாற்றிடணும். அதுவே குளிர்காலம் வந்துருச்சா தினம் 2 லிட்டர் தண்ணி குடித்தா போதும். அந்த மாதிரி நம்ம ஒரு காலநிலைகளுக்கு தகுந்தாற்போன்று நாம் நமது உணவு வழக்கத்தை மாற்ற வேண்டுமானால் உணவு விஷயத்தில் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. உணவு முறைகளில் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. சுதந்திரமாக இருந்தால் தான் உணவுகளை மாற்ற முடியும். சுதந்திரமாக இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களால் உணவு முறையை மாற்ற முடியாது.